தமிழ் வாழ்க. உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சிறிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லேருந்து மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ பொதுவாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அப்படிப்பட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதாவது வி ஷேப் இருக்கணும், யூ ஷேப் இருக்கணும், டபிள்யூ ஷேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறையை சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்ன வழிமுறையை விட மிக மிக எளிமையாக இருக்கும். அதாவது 1வது படிக்கக்கூடிய ஒரு குட்டி பையனும் கூட புரிகிற மாதிரியான ஒரு எளிமையான விளக்கமாக கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்துருவோமா? அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரே ஒரு சின்ன செட்டிங் மட்டும் பண்ணணும். அதாவது ஜூம் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 6 மாத கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு 20 ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 20 ட்ரேடிங் டேஸ் அப்படின்னாலும் 120 கேண்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் வந்து ஒரு மேட்ரே இல்லை. அதாவது 120 கேண்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் குறைந்தபட்சம் 120 கேண்டிலாவது இருக்கணும். 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கலாம், இல்லை 15 மினிட்ஸு, 1 ஹவர், 4 ஹவர், 1 டே, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 120 கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கணும். அடுத்து இந்த கடைசியாக கரண்ட் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா? ஸோ கடைசியாக ரன் ஆகக்கூடிய இந்த கேண்டிலை வந்து ப்ரைஸ் பாருக்கு நியர்பை, கூடுமான வரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பாருக்கு நியர்பை இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். சரி, ஓகே. இதுதான் இந்த சிம்பிளான ஒரு செட்டிங்ஸ். சரி, அடுத்து இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ப்ரைஸ் லெவல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரைஸ் லெவலில் கீழே இருக்கிற 2 ப்ரைஸ் லெவல் பாருங்கள். கீழே இருக்கிற இந்த 2 ப்ரைஸ் லெவலுக்கு கீழே இடைப்பட்ட பாயிண்ட்ஸாக தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இந்த கீழே இருக்கிற 2 ப்ரைஸ் லெவலுக்கு கீழே இடைப்பட்ட பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரைஸ் பாரில் மேலே இருக்கிற 2 ப்ரைஸ் லெவலுக்கு இடைப்பட்ட பாயிண்ட்ஸை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோ தான், சிம்பிள். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரி, அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றிய 2 முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷேரோட ப்ரைஸ் அல்லது ஒரு கரன்சி பேரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருக்கான் அப்படின்னா அவன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி நகருவான். ஸோ அதே போல் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது சப்போர்ட் நோக்கி நகருவான். இது ஒன்று. அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் ஒரு ஷேரோட ப்ரைஸ் வேல்யூ அல்லது ஒரு கரன்சி பேரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் இருக்கும்போது ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே இறங்குவான், அல்லது சப்போர்ட் வாங்கிட்டு மேலே போவான். அதே போல் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஒன்று ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போவான், அப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வருவான். இந்த 2 நிகழ்வு தான் கண்டிப்பாகவே நடக்கும். ஒரு ஷேர் வந்து பையிங் ப்ரெஷரில் இருக்கானா இல்லை செல்லிங் ப்ரெஷரில் இருக்கானா அப்படிங்கிறத ஒரு சில மல்டி கன்ஃபர்மேஷனை வச்சு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ என்னோடய பெரும்பாலான அனாலிசிஸில் மல்டி கன்ஃபர்மேஷனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முதல் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துருவோம். சிறிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லேருந்து மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோ பொதுவாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பங்கு மிக மிக அதிகமாகவே இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாகவே புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க மக்களே. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.